உதவியும் எங்களுக்கு இல்லை. அப்படியான இப்போ நல்ல ஆளை நீங்கள் கேட்டு வந்தது பெரிய சந்தோஷம் எனக்கு. இப்போ அவங்க டீச்சர்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இது பிரச்சனையால் நின்றுட்டாங்க. அவங்களோட மகள் அது. ஓ, இது மகள். அவளுக்கு 28 வயசு. அவன் 10ஆம் வகுப்பு மட்டும் படித்தது. அதோட அவவும் நிப்பாட்டிட்டா. அவளுக்கு மேலே சின்னல்ல ஃபிட்ஸ் வந்தது அவளுக்கு. அதோட அவளுக்கு அந்த அப்செட் மாதிரி டாக்டர்கிட்ட எல்லாம் கொண்டு போய் ஒரு அளவில் 2 பேரும் இப்போ இருக்கிறாங்க. பணத்தான் சரியான கஷ்டமான நிலையில இருக்கு. சாப்பாடு அன்றாட சாப்பாடுகள் எல்லாம் நம்மளுக்கு சரியான கஷ்டம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு நேற்று ரசம் தான், இன்றைக்கும் ரசம் தான். எல்லாம் அக்கா அவ வேண்ட மகள். நீங்க வந்து டீச்சரா? ஓ, நான் டீச்சரா இருந்தேன். நீங்க எந்த ஸ்கூல்ல? விவேகானந்தாவில். எத்தனை வருஷம்? 5 வருஷம். ஏன் போகாம விட்டுட்டீங்க? எனக்கு வருத்தம் வந்துட்டு அதனால போயிட்டு. நீங்க வடிவத்தானே பேசுறீங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கா 60. இப்ப படிப்பிக்கலுமா? இப்ப படிப்பிக்கல. ஏன் வருத்தம்? என்ன வருத்தம்? அப்படி நினைக்க கூட. நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க. நீங்க வேற என்ன செய்வீங்க? வீடு ஊட்டுவேன், எல்லாம் அழுவீங்களா? இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே திலா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர், அதாவது வந்து நம்ம வீட்டில் நிற்கிறோம். நீண்ட நாளைக்கு பிறகு சந்திரிக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நல்லா சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். உண்மையிலேயே வந்து இந்த நீண்ட நாள் சந்திப்புன்னு சொன்னது வந்து பல காரணம் இருக்குது. இவருக்கு வந்து டைம் இல்லை. முக்கியமாக சொல்ல போனால் இவருக்கு வந்து இப்போ வாரது வந்து ஈவினிங் ஆகுது. அப்போ நான் உண்மையிலேயே இவரை நம்பித்தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோ செய்ய தொடங்கினது. இப்போ இவருக்கு லீவ் இல்லாததால் வீடியோ எடுக்கிறது மிக ஒரு கஷ்டமாக இருக்குது. அதையும் விட்டு நான் வீடியோ எடுக்கணும், நான் உதவி செய்யணும். பலருக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க உதவி செய்கிறதுக்காண்டி கால் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, உதவி கேட்டு. அதே மாதிரி உதவி செய்கிறவங்களும் என்னம்மா பிரச்சனை, நான் வீடியோ போடலைன்னொன்னே வருத்தம்மா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. இப்போ கால் பண்ணி பேசாதவங்களும் சிலர் புதுசாக மெசேஜெலாம் அனுப்பியிருந்தாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு, இப்படி இப்போ 3 கிழமையாக போயிட்டு வீடியோ காணலை அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே நான் நினைக்கிறது வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல காரணங்களால் எடுக்க முடியாமல் போயிட்டு, ஆனாலும் வந்து இனி நல்லா தொடர்ச்சியாக வீடியோ எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நான் வந்து இன்றைக்கு ஏதோ ஒரு டைம் அவர்கிட்ட பிடிச்சி ஒரு உதவியாக இருக்கும் செய்வோம். ஏன்னு சொன்னால் உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் தயாராக இருக்காங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதாவது வந்து அங்கே ஏறாவூரில் இருந்து ஒரு அம்மா ஒரு 2 மாதத்துக்கு முதல்ல இருந்தே அப்படி அவங்களோட வீட்டில் மனநிலை பாதிக்கப்பட்ட, யாருமே உதவி இல்லை, கஷ்டப்படுறம்மா, கொஞ்சம் வந்து பார்த்து எங்களுக்கு உங்களால் வேண்ட ஏதாச்சும் உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி 2-3 தரம் வந்து போயிட்டாங்க. நானும் அப்போ அவங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வருவேனம்மா, நான் அந்த உதவி செய்வேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் எனக்கு இதுவரைக்கும் போக வந்து கிடைக்கல. அப்போ இன்றைக்கு அவங்கள்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட என்ன பிரச்சனை, இப்போ அவங்களுக்கு நம்மளால் வேண்ட என்ன உதவியை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போய் கதைச்சி பார்ப்போம். அந்த ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு, அதோட வந்து இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கலை, நிறைய நாளாக போயிட்டு அதுக்கான ஒரு சின்ன ரீசன்டையும் சொல்லிக்கொண்டு, நீங்கள் வந்து என்னோட எப்பயுமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன்னு சொன்னால் இப்போ இவங்களுக்கான உதவியை வந்து யார் செய்ய போகிறீங்க, என்ன மாதிரின்றதை என்னோட பேசுங்க. அப்போ அந்த ஒரு சப்போர்ட், இப்போ நீங்கள் என்னோட எல்லாரும் இருக்கிறீங்கன்ற ஒரு சப்போர்ட்டில் வந்து நான் எப்படி என்று சொன்னால் இவர் இல்லாட்டியும் ஒரு நான் ஒரு லெவலுக்கு வளர்ந்தேன்னு சொன்னால் தான் இன்னொரு ஆள் வந்து எனக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ ஒரு ஆள் வச்சு அப்படி செய்யலாம். அது இல்லாமல் சாதாரணமாக செய்கிறது என்பது ஒரு கஷ்டமேன்னு சொன்ன என்ன மோனிட்டேஷன் வந்து ஆக இல்லை.
அதனால வந்து அப்படி செய்ய முடியாம இருக்குது. எது எவ்வாறு இருந்தாலும் நீங்க என்னோட இருக்கீங்கன்ற சப்போர்ட்ல தான் வந்து நான் இன்றைக்கும் வந்து வீடியோ எடுக்க வலிக்கிறது. கண்டிப்பா என்னோட எப்பயுமே சப்போர்ட்டிவ் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்தியா வீடியோ வந்து எதுவாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, இப்ப வீட்டு தான் நிக்கிறேன். அந்த அம்மாக்கள்கிட்ட போயிட்டு அவங்களுக்குரிய பிரச்சனை என்ன மாதிரின்றதை தான் இந்தியா வீடியோ எடுக்க போறேன். அதுக்கு முதல்ல வந்து நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அது ஒரு வகையில நமக்கு சப்போர்ட்டிவா அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த அம்மாக்கள்கிட்ட வீட்டை வந்துட்டேன். இப்போ எனக்கு வந்து இவங்களை இப்படி ஒரு இந்தியாக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ அவங்கள்ட்ட இன்றைக்கு தான் இங்கே வந்திருக்காம என்ன அவங்கள்ட்ட கேஜி பார்ப்போம் இப்படி அவங்களோட பிரச்சனை எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குண்டு. வணக்கம் அம்மா. வணக்கம். அப்படி சுகமா இருக்கீங்களா? சுகமா இருக்கிறேன். உங்களோட பேர் என்ன? என் பேர் சுசைன் எலிசபெத் வர்கீஸ். என்னென்னு சொன்னால் நான் வந்து இப்படி யூடியூப்பில் இப்படி ஒரு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். நான் உங்களுக்கு யார் சொன்னது இது அப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு? சில பிள்ளைகள் சொல்லிக்குதுங்க, அப்படி கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கதைச்சு பாருங்க சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் வந்து சொன்னவங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாரை விட இந்த ஊருக்கு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் போய் பாருங்கண்டு. இப்போ சம்டைம் விரும்புகிறீங்களோ தெரியாதானே வந்துட்டு தான் நானும் வந்து கேட்கல. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்ட டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக போய்ட்டு செய்ய இல்லாமல் அதான் லேட் ஆகிட்டு கூட நினச்சிக்கொள்ளாங்க. இந்த வீடியோ வந்து நாங்கள் ஃபோன் யூடியூப்பில் தான் போடுவோம். இது உங்களுக்கு சம்மதமா? இது மாதிரி யாரும் வீடியோ எடுத்து உங்களுக்கு எதுவும் உதவிகள் செஞ்சுருக்காங்களா? நேரத்தோட அந்த பைப் தண்ணி இல்லைன்னு சொன்னேன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க எனக்கு தண்ணிக்கு அப்படி வீடியோ எடுத்தா? வீடியோ எடுத்து யாரு? ஒரு பிள்ளை தெரிஞ்ச பிள்ளைன்னு சொல்லி அவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்து. அவங்க ஒரு ஆள் மட்டும் பார்க்குறதா யூடியூப்பில் போடுறதா? அது தெரியாது. அவங்க நிறைய பேருக்கு உதவி செய்தது. அப்போ எங்களையும் நான் தண்ணி இல்லைன்னு சொல்லிக்கல அவங்க வந்து பார்த்துட்டு உடனடியாக அவங்களுக்கு தண்ணி எடுத்து தந்தவங்க என்ன. அது பிரச்சனை இல்லை. அதான இதே மாதிரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் உண்மையை சொன்னீங்கன்னா சரி. சரியா? சரி. அப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே யார் யார் இருக்கிறீங்க? நானும் என்னுடைய தங்கச்சியும் மகளும் தங்கச்சின மகளும் இருக்கிறோம். 3 பேரும் தான். அவர் புருஷன் விட்டுட்டு போயிட்டார். தங்கச்சிர புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. அவன் மகளும் ஏலாது, அவவும் ஏலாது. 2 பேரும் மனநோயாளர்கள் தான். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு சமுத்தி அரசாங்கம் வேறு யார் உங்களுக்கு இப்போ உங்களோட நிலைமை அப்படி போய் கொண்டிருக்கு? நேரத்தோட ஜனவரி மாதம் சமுத்தி காசு தந்தவங்க 2500 ரூபா. அதையும் கட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கியூஆரும் இல்லை. தெரியாது. கியூஆரையும் நிப்பாட்டி போட்டாங்க, சமுத்தியையும் நிப்பாட்டி போட்டாங்க. செட்டியான கஷ்டத்துக்குள்ளே வாழ்ந்து வருது. சரி. அப்போ உங்களோட குடும்ப நிலை கஷ்டம்ன்றது விளங்குது. இப்போ உங்களோட குடும்பம் என்ன மாதிரி இருந்தது எப்படி சூழல்ன்றத? நேரத்தோட நாங்கள் நல்லா தான் இருந்தோம். அம்மா இருந்த நேரத்தில் பென்ஷன், அம்மாவோட பென்ஷன். தங்கச்சி அம்மா என்ன செஞ்சாங்க? அம்மா இல்லை, அப்பாவோட பென்ஷன் அம்மாவுக்கு கிடைச்சது. அந்த பென்ஷன்ல நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா தான். தங்கச்சி வேலை செய்துட்டு இருந்தவ டீச்சரா. அவங்க டீச்சரா? இருந்தாங்க. அவ புருஷன் விட்டு போட்டு போக அவருக்கு இயலாம போயிட்டு வேலை செய்ய. அதை விட்டுட்டா அப்புறம் சரியான கஷ்டத்துக்கு மத்தியில தான் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருத்தராலையும் ஒரு உதவியும் எங்களுக்கு இல்லை. அப்படியான இப்போ நல்ல ஆளை நீங்கள் கேட்டு வந்தது பெரிய சந்தோஷம் எனக்கு. இப்போ அவங்க டீச்சர்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இது பிரச்சனையால நின்றுட்டாங்க. அவங்களோட மகள் அது? இது மகள். அவக்கு 28 வயசு. அவன் 10ஆம் வகுப்பு மட்டும் படிச்சவ. அதோட அவவும் நிப்பாட்டிட்டா. அவக்கு மேல சின்னல்ல ஃபிட்ஸ் வந்தது அவக்கு. அதோட அவக்கு அந்த அப்செட் மாதிரி டாக்டர்கிட்ட எல்லாம் கொண்டு போய் ஒரு அளவுல 2 பேரும் இப்ப இருக்கிறாங்க. நான் பணத்தான் சரியான கஷ்டமான நிலையில இருக்கு. சாப்பாடு அன்றாடம் சாப்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு சரியான கஷ்டம். சாப்பிட்டீங்களா? என்ன சமைச்சீங்க? சாப்பாடு நேற்று ரசம் தான், இன்றைக்கும் ரசம் தான்.
எல்லா பக்கத்துலயும் கடனும் எடுத்துக்கொள்ள இல்லாதானியமா கொடுக்கத்தானே வேணும். டெய்ல கோழிகளை விற்போம், முட்டைகளை விற்கிறது. கோழி வச்சிருக்கீங்க? கோழி வச்சுங்க, 6 கோழி நிக்குது. யாரு வந்தது? சும்மா நாங்க முட்டை வச்சாப்புல எடுத்த நாங்க. அதுல சில ஆக்கள் கேட்டு வருவாங்க முட்டை, அப்படி கொடுப்பேன். இப்போ கூட அன்றாடம் இது வந்து என்ன மாதிரி ஆண்டி உண்மையிலேயே நடக்குது? சிலவு சாமான் சாப்பாடு சாமான் எல்லாம் சரியான கஷ்டம். எந்த நாளும் சாமான் வாங்கணும். இப்ப நேற்று ரசம் வச்சேன், இன்றைக்கும் ரசம் வச்சேன். அதுக்கு முதல் எல்லாம் சாப்பாடு இல்லை, அரிசி மட்டும் இருந்தது. அரிசியை போட்டு என்னம்மா செய்யறது? அதனால அதுக்கு முதல் நேற்று முந்தின நாள் இல்லை, அதுக்கு முதல் அப்ப மாங்காய் வித்தனாங்க. அப்ப அதுல ஒரு 10,000 கிடைக்குது எனக்கு. அப்ப எடுக்கிற சின்ன சின்ன கடன்களையும் கொடுக்கத்தானே வேணும். அப்படித்தான் அடிப்பேன். மாங்காய் விற்கிறேன்டாலும் எந்த நாளும் இல்லையா, அதுவும் சரியான நட்டத்துல தானே. எனக்கு கஷ்டத்துக்கு மத்தியில அதையும் நட்டத்துல கொடுத்தது. இப்ப இருந்து வச்சிருந்து எனக்கு கடையா தெரிய இயலாது. அப்ப கேட்டு வர நேரம் அவங்களுக்கு டக்கண்டு கொடுத்து, அதுவும் நட்டத்துல தான். அப்ப அந்த காசு எடுத்து கடன் வாங்குறாங்களுக்கு கொஞ்சம் 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 பிரிச்சு வச்சா அதுவும் சரி. கைக்கு காசு தங்குதே இல்லை, அப்படியான நிலையில இருக்குது. இப்ப உங்களோட சகோதரங்கள் எத்தனை பேர்? சகோதரங்கள் 3 எல்லாருமே நாங்க மொத்தம் 5 பேர். அதுல ஒரு தம்பி, 2 3 சகோதரர், பொம்பளை பிள்ளைகள். அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இடையில வந்தாங்கன்னா ஒரு சில நேரம் சாப்பாடுகளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க திருமணம் முடிக்கல? இல்ல, நான் கல்யாணம் கட்டல. கல்யாணம் கட்டல. இப்ப எனக்கு சரியான யோசனை, இந்த கடன் பிரச்சனைகள், சாப்பாட்டு நிலைமை, இப்படி எனக்கு சரியான யோசனை. ராத்திரி நித்திர கொண்டனா எழும்பே இல்லாம போயிட்டு, என்னடா தலை சுத்த தொடங்கிட்டு. என்னடா யோசனைகள் தானே, இவங்க ஒரு ஆம்பளை உதவி இல்லை தானே. அதனால சரியான கஷ்டம். இப்ப வந்து கடன் சொல்ல, கடன் எதுவும் இருக்குதா? விளங்கல்ல. கடன் சொல்ற பிரச்சனை அப்படி எதுவும் இருக்கா? கடன் சில கடைகள்ல போயிட்டு சாமான் வாங்குறது தானே. அப்ப அப்படி கொடுக்கத்தானே வேணும் அந்த காசு. அப்ப அந்த மாங்காய் வித்த காசுல அவங்கள கொஞ்சம் கொடுக்குற வெங்காயம், பஜ்ஜோஜிக்காய், இப்ப மார்க்கெட்டுக்கு போறதுக்கு அளவுக்கு காசு இல்லை. அப்ப இடையில கடைகள் இருக்கிறதுல நான் போய் கடன் கேட்டா தருவாங்க. அப்ப ஒரு சில நேரம் நான் அந்த சமுத்தி காசுகளை நம்பித்தான் இந்த கடனை எடுத்தேன். கடைசியில அதையும் நிப்பாட்டியாச்சு. அப்ப ஒன்றும் இல்லை. வேற அரசாங்கத்தால இப்ப டிசபிள் காசு அப்படி எதுவும் தராங்க? அது இந்த தங்கச்சிக்கு தான் கிடைக்குது. தங்கச்சிக்கு அப்படியே அதை எடுக்கிறேன். அதையும் வச்சு இப்ப செய்யற சில பிசினஸ்கள், அதான் அந்த மாங்காய், முட்டைகள், அதில் வச்சு அப்படியே ரோல் பண்ணி கொண்டு போறது. அப்ப அதுகளெல்லாம் காணாதானேம்மா. இவங்களோட நிலைமை வந்து உங்களுக்கு இப்ப அந்த நாளையில இருந்து இப்ப இவங்களையும் பார்த்துக்கொண்டு நீங்க வேற எதுவும் தொழில்கள் செஞ்சீங்களா? டியூஷன் கொடுத்தேன் நான் பிள்ளைகளுக்கு, டியூஷன். அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரியா ரோல் பண்ணி கொண்டு போனேன். பிறகு அவங்க அந்த காசுகள் தார திண்டிட்டாங்க, தாரதும் இல்லை. அப்ப அதனால நான் அப்படியே அதை விட்டுட்டேன். கஷ்டப்பட்டதுக்கு வேணும் தானே காசு. அப்ப அதையும் நிப்பாட்டிட்டேன். இப்படி நாள் போகுது. இவங்களை வச்சு கொண்டுமா எனக்கு பிசினஸோ எதுவுமே செய்யறதுக்கு கடும் கஷ்டம். என்னடா நான் இவங்களை பாக்குறதா அதை பாக்குறதா, அப்படி ஒரு நிலைமையில தான் இப்ப நான் இருக்கிறேன். அதனால அது. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 65. உங்களோட வயசோடய இப்ப இவங்களை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேரையும் கொண்டு போறேன் நான். ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போவோம். இங்கே கிட்டடியில தானே ஹாஸ்பிட்டல், இந்த வேற ஒரு ஹாஸ்பிட்டல். அதில் கொண்டு போயிட்டு கிளினிக் அவங்களுக்கு போட்டு தந்துருக்குது, எடுத்துட்டு வர்றது. டேப்லெட் வந்து குடிக்கிறாங்களா? 2 பேரும் தான் பாவிக்கிறோம். இவ இப்படி தொக்கியா இருக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, அவங்க பாவிக்கிற குளிசை. அதுதான் இவ இப்படி உண்டாக்கி இருக்கு. எனக்கு அதுவும் சரியான கவலை. மகள் என்னன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச விளக்கம் முந்தின்னு சொல்லுவாங்க, அந்த மகள் வடிவானாலாம் அவ என்ன முந்தி அம்மாக்கள் அக்காக்கள் சொல்லுவாங்க, கூட்டி கொண்டு போறது வடிவானாலாம், வடிவா கதைப்பாவாம், எல்லாரோடையும் நல்ல மாதிரி தானே இருந்தவங்களாமே. நீங்க சொன்ன மாதிரி 10ஆம் ஆண்டு மட்டும் நல்லா இருந்தா, அப்புறம் ஃபிட்ஸ் வேறத்தான் அப்படியே ஆயிட்டு அதோடய நிப்பாட்டிட்டேன். அப்புறம் நான் தானே ஸ்கூலுக்கு கொண்டே வீட்டு போட்டு வர்றது. அப்ப அதெல்லாம் சரியான கஷ்டம். அப்ப நிப்பாட்டி தொடர்ச்சியா வர தொடங்கிட்டு அந்த ஃபிட்ஸ். அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சிருந்து அவங்க மருந்துகளுக்கு எழுதி தந்து சரியான கஷ்டப்பட்ட ஆக்களை வீட்டுல வச்சு குட்டி கேளு, அவ்வளவு யுத்தம் மாதிரி. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போய்
ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து இப்ப எந்த நாளும் இங்க மாதிரி மாவடி ஹாஸ்பிட்டல்ல இவ இருந்தவ தங்கச்சி. அவவும் ஒரு 6 மாசம் மட்டும் இருந்தா. அதுக்கு பிறகு கொஞ்சம் சுகமாயி வேற வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவ முடிய இவ மகள் அப்புறம் அவவும் கஷ்டப்படுத்த தொடங்கிட்டா. அப்புறம் அவவையும் கொண்டு போய் காட்டி அப்புறம் இங்க கிளினிக்கலி தந்துருக்குறாங்க. அதுல இப்ப மருந்துகள் எல்லாம் கொடுத்து ஒரு அளவான நிலையில இப்ப இருக்கிறாங்க. இப்ப ஓகேனா இப்போ நோமலா இருக்கிறா. முந்தி இருந்த விட இப்ப நோமலா இருக்கிறாங்க. முந்தியெல்லாம் சத்தம் கத்தி சண்டை குட்டிச்சு அடிச்சு சரியா வேலைக்கும் போயலாம். எனக்கு 2-3 மாசமாக ஒரு பக்கத்து வீட்டுல எங்கேயால தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சிறியாக்கள் அவங்களோட வீட்டுல வேலைக்கு போனா இவங்களோட கஷ்டத்தால பிறகு போயலாம போயிடுச்சு. நிப்பாட்டிட்டேன். அதான் இப்ப வீட்டுல இவங்க 2 பேரும் எதுவும் அடிச்சு கொள்ளுவாங்க. அப்படி இல்ல அப்படியும் இருந்தா அவ கடிக்கிறது எல்லாம் செய்யறது. பிறகு பார்த்தா சரிப்பட்டு வராண்டுதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது. நான் இப்ப கடவுளேண்டு ஒரு அளவான நிலையில இருக்கிறாங்க. ஆனா சாப்பாட்டுக்கு தான் கஷ்டமா இருக்கு. அப்ப உங்களோட சகோதரங்கள் எடுத்த பக்கத்துல இல்லையா? பக்கத்துல இல்ல, அவங்க எல்லாம் தூரத்துல கொழும்புல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கஷ்ட நிலைமை தானேமா. ஆனா இருந்தாங்கண்டா பார்த்து சாப்பாடுகளுக்கு உதவி செய்துட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் நான் தான் இழுவட்டுக்கு கொண்டு திரிஞ்சு சரியான கஷ்டம். எனக்கு இப்பயும் எனக்கு ஆஸ்மா. காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துதான் இருக்கிறேன். எல்லாரோடையும் கதைப்பாங்க தானே. இப்ப கரண்ட் பில் தண்ணின்னு சொல்ல லைன் தண்ணியா? லைன் தண்ணி இப்பதான் கட்டடியில எடுத்தேன். தண்ணி பில் கரண்ட் பில் அப்படி எல்லாம் இதை கட்டுறீங்களா? கட்டுறதுதான். வந்துட்டு போற நேரத்துல அந்த காசு உதவியும் செய்துட்டு போவா தருவாங்க. தண்ணிக்கும் கரண்ட்டுக்கும் கட்டுங்கன்னு எங்களுக்கு கூட வராதே. அது தண்ணிக்கு வரும் ஒரு 200 ரூபா, இதுக்கும் ஒரு 200 ரூபா வரும். ஏன்னா ஒரு பல்ப் இது மட்டும் தான். எங்க ரூம் ஒன்றுக்குமே பல்ப் இது இல்ல. 2 வேணுமே, வசதி வேணுமே செய்து எடுக்கிறதுக்கு. இந்த கரண்ட் அப்படியே தான் கிடக்கு. இந்த பாருங்க தொங்குது. இது ஒன்றுதான் இருக்கு. குசினிக்கெல்லாம் லைட் இல்லை, இந்த ரூமுக்கெல்லாம் லைட் இல்லை. ஏன்னா பல்ப் போடுறதுக்கான வசதி இல்லை. அப்படி வயரிங் எல்லாம் செய்யலையே பாருங்க. எல்லாம் அப்படியே கிடக்குது. எல்லாம் நேரத்தோட இருந்தா அப்படித்தான். அம்மாக்கள் இருக்கக்குள்ள மட்டும் எல்லாம் ஒழுங்கா இருந்தது. அதுக்கு பிறகு அது எல்லாம் சரி. இந்த ஹாலுக்கு மட்டும்தான் லைட் இருக்கு. அதுக்கு சரியான கஷ்டம். நானும் எவ்வளவோ பேர்கிட்ட காட்சி பாக்குறேன். இந்த வயரிங்களையாவது கொஞ்சம் செய்தாங்கண்டு சரியான ஆக்கள் எங்களுக்கு கிடைக்கிறாங்க இல்ல. இத மாதிரி வேற என்ன தேவைகள் இருக்குது? வேலிய பாருங்களேன் எப்படி வளைச்சு போய் கிடக்குதுண்டு. வேலியே இல்லையே. மாடு இவங்க வெளியில காவலுக்கு வைக்கிறது கொஞ்சம் திறத்துங்க மாட்டேன். அது மாடு எல்லாம் ஒரு மிக்க வந்து பூந்து எனக்கு பயம் என்ன, அந்த பைப் லைனே உடைச்சு போட்டு போயிட்டுதுண்டா கரைச்சு. மற்றது குளிக்கிறதுக்கு எல்லாம் இதுல இருந்து குளிக்கலானே. அடைப்பும் இல்லையே. இப்படி எல் மாதிரி அப்படியே இருக்குது. சரியான கஷ்டம். வேலி ரோட்டோரம் தானே. சரியான கஷ்டம். குளிக்கிறதுக்கு எல்லாம் சரியான கஷ்டம். எந்த நேரம் பார்த்தாலும் ரோட்ல நடமாட்டம் தானே. அப்போ எங்களுக்கு ஒன்றும் செய்து குளிக்கல. சில நேரத்தில் டாய்லெட்ல கொண்டே டாய்லெட் இருக்கு பின்னால. அதுவும் எனக்கு அரசாங்கத்தால எல்லாம் கட்டி தந்தாங்க. உண்மையிலேயே சாதாரணமா இப்ப இந்த காலத்துல கணவர் இருந்து அண்ணன் தம்பி இருந்து வீட்டுல கூடிய அவங்களுக்கு இப்ப இந்த விலைவாசி கூடியிருக்கிறதால வந்து வீட்டு சாப்பாட்டு நிலைமையே பார்க்க இல்லாத இடத்துல மற்ற வேலையில செய்யலது இல்லைன்னு. அப்ப நீங்க மட்டும் இருந்து அதுவும் நீங்களும் எந்த உழைப்பும் இல்லாம கடவுளுங்களை ஆசீர்வதிக்கிறேராமா. அதுக்காக என்ன செய்யற கஷ்டம்டா. அது எனக்கு எப்படி சொல்றேன்டே எனக்கு விளங்குதில்லை. பாருங்க இன்றைக்கு முழுக்க ஓடி கடன்டா எவ்வளவு நாளைக்கு தருவாங்க கடன். அப்ப நாங்க மற்றவங்களையும் கோவிக்கல. அதுன்னு அப்ப இப்படி வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. அதுதான் சரியான கஷ்டம் எங்களுக்கு. இருக்கிற ஆம்பளையில் உள்ள வீட்டிலேயே கஷ்டம்டா. எங்கட நிலைமையை கொஞ்சம் நீங்க யோசிச்சு. எனக்கு விளங்கும் அப்படி என்ன சொல்லக்குள்ள ஆண்டி வளமையா இப்ப நம்ம வீட்டு எதுவும் நல்ல சமைச்சாலும் இப்ப உங்களுக்கு கொடுத்து விடணும். ஒரு பார்சல் கட்டி 2 பார்சல் உங்களுக்கு தரணும் அப்படின்ட்டுதான் நம்ம சொல்லுவாங்க. இப்பயுமே சொந்தங்க ஏன்னா நல்லா இருந்தவங்க அவங்க இப்ப மற்றாக்களை மாதிரி வீட்டுக்கு வீடு போயிட்டு கேட்டு தெரிஞ்சு அப்படியான ஆக்கள் இல்ல, பழக்கம் இல்லை. நல்ல மரியாதையா படிச்ச டீச்சர்னு இவங்களே கிளாஸ் எல்லாம் கொடுத்தவங்களாமே ஒரு காலத்துல அப்படி நீட்டா ஒரு கௌரவமா இருந்த இவங்களுக்கு வந்து இப்படியான கஷ்டம் பிரச்சனைன்னு சொல்லக்குள்ள மன வருத்தம். இந்த ஊர்ல யாரை கேட்டாலும்
உங்களை தான் சொல்லுவாங்க என்கிட்ட, அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க, அவங்களுக்கு போய் செய்யுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து இப்போ பயந்தானே, திடீரெண்டு யார்கிட்டையும் போய் கேட்கல, விளங்குதா? இப்போ அவங்க விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களான்னு தெரியாது. அந்த நிலையில ஆரம்பத்துல உங்கள்ட்ட வரல. அப்படி இருந்துட்டு நான் கேள்விப்பட்டு தான் உங்கள்கிட்ட அன்றைக்கு நான் வந்தேன். நான் சில நேரத்துல உங்களோட அம்மாக்கள் கூட எனக்கு எத்தனை தூரம் சாப்பாடு கட்டி அனுப்பியிருக்கிறாங்க. அம்மா அக்கா அம்மா சொல்லுவாங்க, எதுவும் நல்லதுண்டா சமைச்சோம்னு சொன்னா உங்களுக்கு கட்டி அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன செய்யறேன், கஷ்டம் அந்த ஒரு நிரந்தரம் இல்லதானே, ஏதாச்சும் ஒரு இது வரும். என்ன பொறுத்தளவுல இப்ப உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிறது இந்த வயரிங் பிரச்சனை இருக்கு. வயரிங் பிரச்சனை, வேலியில் ஒழுங்கு ஒரு அடைப்பு, குளிக்கிறதுக்கு ஒரு அடைப்பு இல்லைன்னு. சாப்பாடு எல்லாமே அரிசி இருக்குதா? அரிசி அரசாங்கத்தால அந்த 10 கிலோ கடவுளே கடவுளே எனக்கு வழிய காட்டு ஆண்டவர் என்று நினைச்சு கதைச்சிட்டு இருக்கக்குள்ள அரிசிக்கு வழி வந்தது. அது அப்ப இவக்கும் கிடைச்சது, எனக்கும் கிடைச்சது. அப்ப உங்களுக்கு 20 கிலோ கிடைச்சிருக்குமே. அது என்ன, இந்த ஒரு காவாசி தான் இருக்கு. அது கனநாள் தானியம்மா கொடுத்து. அதுதானே இப்ப ஒரு அரசாங்கம் தார ஒரு 5000 ரூபாயை வச்சுப்பேன், அதுவும் அவங்களுக்கு தார ஒரு டிசேபிள் காசு தானே, அதை வச்சு என்னண்டு காலம் கொண்டு போறதுண்டா அது என்னண்டு. அதுதான் திடீரென்று தான் இப்படி இந்த மாங்காய் எப்ப பூக்கும் எப்ப காய்க்கும் இருந்து 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 அது நட்டத்துலதான் கொடுத்தேன். என்ன செய்யறேன், நம்மட வறுமை நிமித்தம் திரியலாது. அப்ப கேட்டு வந்தாங்களே கொடுத்து போட்டு அந்த காசு எடுத்து வாங்கின கடன்களை கொடுத்துட்டு நிம்மதி தானே அது. இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க இப்படி உதவிகள் என்ன உதவி செய்யறதுக்கு இல்ல. ஏண்டா அவங்களோட நிலைமையல் இப்ப இருக்க காலத்துல தங்களோட குடும்பத்தை பார்த்து கொள்ளவே எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க உழைக்கிறதே அவங்களுக்கு காணாம இருக்கு. அப்ப நமக்கு தருவாங்கன்னு நாம எதிர்பார்க்கவும் இயலாது. தாரவங்களை நான் இல்லைன்னு சொல்றது இல்லை, கேட்டு போகணும் இல்ல. அப்படித்தான் சில உதவிகள் எங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடு எல்லாம் அந்த ஒழுகி இருந்தேன்னு சொன்னாங்க, மாறிக்கு படுக்க இல்லாதாமன்னு சொல்லி வெளியில தண்ணி உள்ளுக்குள்ள ஒழுக்கு, அப்படியே நிலம் எல்லாம் தண்ணியா போகும். ஏன்னா ஒரு இடம் இல்ல. அப்ப நாங்க பாய போட்டு படுத்தாலும் அதுல தண்ணி வடிஞ்சு கொண்டே வந்து எப்படி நிறுத்தலாம். அதுதான் எழுப்பி இருக்கிறது மழை பெய்யக்குள்ள. இப்படியே இருந்து இருந்து ஒரு ஆக்கள் வந்தாங்க. அப்ப அவங்ககிட்ட கதைச்சேன் நான், இப்படி சரியான ஒழுக்கா கிடக்குன்னு சொல்ல அவங்க சரி என்று சொல்லித்தான் இந்த ஊடுகளை எனக்கு போட்டு தந்தாங்க. இப்ப மழை பெஞ்சா நிம்மதியா கொஞ்சம் நித்திர கொள்றோம். அவங்களுக்கு நான் கடவுள்கிட்ட மண்டாடி கொண்டு. ஏன்னா சேச்சால செஞ்சவங்க சோச்சாலதான் செஞ்சவங்க. அப்ப இது பெரிய ஆசீர்வாதம் தானே எங்களுக்கு. அவங்க வந்து செஞ்சது உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல, இது எதிர்பார்க்காம கிடைச்ச ஆசீர்வாதம் தான் இது. ஏன்னா அப்படி வெளியில வெள்ளம், ஐயோ வெள்ளம் வேண்டா தங்கச்சி அது சொல்லி இல்லாது எல்லா பக்கத்தும் காண வெட்டி விட்டுருவாங்க. அப்ப தண்ணி முழுக்க எங்களுக்குள்ளதான், நீ அவங்களோட சண்டைக்கு போகவும் மேலாது. அப்ப பார்த்துட்டே இருக்கிற அவ்வளவு தண்ணியும் வளவுகளுக்குள்ளதான். அது போதாதுண்டு வீட்டுக்குள்ளே தண்ணி படுக்க இயலாது. எல்லாம் ஒரு அறையும் ஓலோ குசினியும் சமைக்க இயலாது. அப்படி எல்லாம் கீழே இறக்கிடுவேன். ஒரு சின்னொரு துண்டுக்குள்ளதான் சமைக்கிறது, சின்னொரு துண்டுக்குள்ளதான் படுக்கவும் மேலாது கதையில இருக்கிறது. அந்த மழை விடும் தனிக்கு அப்படியான நிலைமையிலதான் இருந்தேன் நாங்க. ஒரு கடவுள்ற புண்ணியம் என்ன இதை செஞ்சு தந்தது உங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு. ஒரு உதவிதான். டாய்லெட் இல்லாம கஷ்டப்பட்டோம், அதுவும் கதைக்கு டாய்லெட்டும் கிடைக்குது. இப்ப இந்த வேலியும் அந்த குளிக்கிறதுக்கும் இடமும் இல்லை, அதுவும் அடைக்கல. இந்த வயரிங் தான் பிரச்சனையில போய்கொண்டு இருக்குது. சாப்பாட்டு பிரச்சனை சரியான கஷ்டம். அதுதான். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? யூஜி. எப்படி சுகமா இருக்கீங்களா? ஓ நல்ல சுகமா. என்ன சாப்பிட்டீங்க? அதான் சோறும் ரசமும். ரசம் சாப்பிட்டீங்களா? அப்புறம் இது யாரு? இது அக்கா. அக்கா நாவ அவ வேண்ட மகள். மகள்னு. நீங்க வந்து டீச்சரா? ஓ நான் டீச்சரா இருந்தேன். நீங்க எந்த ஸ்கூல்ல? விவேகானந்தாவில். விவேகானந்தாவில் எத்தனை வருஷம்? 5 வருஷம். பிரேன் போகாம விட்டுட்டீங்க? எனக்கு வருத்தம் வந்துட்டு, மன நோய், அதனால போகல. நீங்க வடிவா தானே பேசுறீங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கா 60. 60 வயசு. என்ன இப்ப படிப்பிக்கலுமா? இப்ப படிப்பிக்கல. ஏன் வருத்தம்? வருத்தம் என்ன வருத்தம்? அப்படி நினைக்க கூட. நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க. நீங்க வேற என்ன செய்வீங்க?
வீடு கூட்டுவேன், சத்தியானம் ஓப்பேன் எல்லாம் கழுவுவீங்களா? அக்காவோட உதவி இருக்கிறேன் நீங்க என்ன? நீங்க டீச்சர் என்ன பாடம் படிப்பீங்க நீங்க? தமிழ் பிரைமரி. பிரைமரிக்கு என்ன? சின்ன பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் என்ன பிள்ளைகள் விருப்பமா? சின்ன பிள்ளை. பாட்டு படிப்பீங்களா? படிங்க ஒரு பாட்டு ஒன்று படிச்சுக்காட்டு. பாட்டு. ஓகே சின்ன பாட்டு படிங்க. இயேசுவே உமது அன்பு கூடுமே, அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே, அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே, நன்றி மறவாத எங்களை இயேசுவே ஆசீர்வதித்தீர், அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நல்லா இருக்கு. வேற என்ன எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இப்ப நாங்க வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுவோம், இது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? சம்மதமா? இல்ல பிரச்சனை இல்லை, பார்க்கணும். உங்களுக்கு என்ன உதவி நாங்க செஞ்சு தரோம்? வேலி கட்டணும், கிணத்தடி வேலி கட்டணும். கிணத்தடி வேலி மாடு திருத்துற நீங்களா? வருகுதேன்னு. மரங்கள் இருக்கா? பூமரம் இருக்கா? என்ன தருவீங்களா? குரோட்டனா? இந்த வீடியோவை நாங்க வந்து யூடியூப்ல போடுவோம். உங்களோட வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கான உதவி நீங்க சொல்லிருக்கீங்க தானே, இப்போ குளிக்கிறதுக்கு வேலியை அடைச்சி தரணும், அப்புறம் உங்களோட வேலியெல்லாம் அடைச்சி தரணும்னு சொல்லி, இப்போ இதை பார்த்துட்டு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு யாராச்சும் கால் பண்ணி எனக்கிட்ட உங்களுக்கு செய்ய சொல்லுவாங்க தானே, அப்படி செய்ய சொன்னாங்கன்னு சொன்னா உங்களுக்கான உதவி வந்து நான் செஞ்சிருவேன். செஞ்சதா சந்தோஷமா? சந்தோஷமே. அப்ப நீங்க அவங்கள்ட்ட சொல்றீங்களா? இது எல்லாருமே பார்ப்பாங்க, உங்களுக்கு இந்த உதவி எங்களுக்கு செஞ்சு தாரீங்களான்னு கேக்குறீங்களா? சொல்லுங்க பாப்பா, இதை பார்த்து சொல்லுங்க பாப்பா. மாதமா எங்களுக்கு வேலி செய்யுங்க, சாப்பாட்டு செலவுக்கு. அதோட வேலி நல்லா அடைச்சிட்டாங்க, கிணத்தடி வேலியும் அடைச்சிட்டாங்க. அதனால மாடுகள் வந்து மனுஷனை போட்டு குழப்புது மாடு. அதான் உதவி செய்யுங்க. நீங்க தான் காவலுக்கே இருக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்களா காவலுக்கு இருக்கிறேன்? நீங்க மகளோட விருப்பமா? மகள் என்ன செய்ய விடுறோம்? மகள் பேசுவாவா? மகள்கிட்ட பேச சொல்லுவோம், என்ன பேசுறாங்க பாப்பா. உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் படைய சத்தமா கேங்க. கிறிஸ்டின். கிறிஸ்டின். கிறிஸ்டின் வந்து வடிவான பிள்ளையாமே, உண்மையாவா? ஸ்கூலுக்கு போனீங்களா? எத்தனையாம் ஆண்டு வரைக்கும்? 10 ஆண்டு போனீங்களா? காலாட்ட கூட கக்கா பழகம். உங்களுக்கு எத்தனை வயசு? 25. சாப்பிடுதீங்களா? என்ன சாப்பிட்டு நீங்க? யோசிக்க கூட கஞ்சி சாப்பிடுனீங்களா? இது யாரு? இது பெரியம்மா. இது மம்மி. மம்மி. பிறகு என்ன சாப்பாடு தான் வேணும்? என்ன சாப்பாடு வேணும் உங்களுக்கு? என்ன சாப்பாடு விருப்பம்? எனக்கு மேகி. மேகி நூடுல்ஸா? தெரியுமா செஞ்சு தருவாங்களா? வேற என்ன விருப்பம்? வேற பட்டிஸ். பட்டிஸ் எல்லாம் விருப்பமா? வேற கொத்து விருப்பமா? கொத்து விருப்பம். சாப்பிட்டீங்களா கொத்து? எப்ப சாப்பிட நீங்க கடைசி? எப்ப கொத்து சாப்பிட நீங்க கடைசியா? அண்டியாக்கள் வந்தா வாங்கி தருவாங்களா? அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. உங்களோட தங்கச்சி இந்த வெக்க காலத்துலயும் வந்து ஃபேன் இல்லையா? ஃபேன் இல்ல, இந்த கொஞ்ச நேரம் இருக்கவே சரியாவே இருக்குது. பாயில படுப்போம், அது சரியான வீட்டில இருந்தா பாயை எடுத்துட்டு ஒரு நிலத்துல நிறுத்திடுவோம். ஃபேன் இல்ல, சரியான இருட்டு, கரண்ட் போயிட்டா
லாமண்ணை வாங்குறதுலேயே ஒரே ஒரு டார்ச் இருக்குது, அதை பற்ற வச்சுட்டு இருக்குது அது. அதான் இப்போ ஒரு லைட் இருக்குன்னு சொல்ல, இப்போ உங்களோட தங்கச்சாக்களும் வந்தா என்னம்மா ஓ கரண்ட் செஞ்சு தரட்டா? ஓ நான் சொல்லி பார்க்கணும் சரியா. இந்த அம்மா என்ன சொன்னா, அம்மாவுக்கு வந்து கரண்ட்டை செஞ்சு தருவாங்களான்னு கேட்காங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்காங்க. என்ன முந்தி இருந்ததுக்கு நல்ல சரியான கஷ்டம். இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போனேன், பில்ஸ் எல்லாம் பாவிக்கிறாங்க தானே. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சில நேரத்துல தனியா கதைப்பா. அதான் நான் தனியா எங்கேயும் அனுப்புறது இல்லை, விடுறது இல்லை. பின்னைக்கு இல்லை, நான் மட்டும்தான் போவேன், இவங்களை விடுறது இல்லை. பகுடி பண்றாக்களும் இருக்குதானே, கல்லறியறாக்களும் இருக்குதானே சமுதாயம் நிறைய. இப்ப பக்கத்திலேயே ஒருவரோடையும் நான் ஒரு பிரச்சனைக்கும் போறது இல்லை. நம்மகிட்டையும் பணம் இருந்தா எல்லாம் ஒரு காலத்துல ஓடி ஓடி வந்த எல்லாருக்கும் கழட்டி கழட்டி கொடுத்தேன் நான். அம்மா நாங்க காலில் தான் வந்து விழுகுது. அக்கா அந்த புருஷனுக்கு வேலை இல்லை, இந்த அம்மாவுக்கு சாப்பாடு இல்லை, இந்தாங்க நகையை வச்சுட்டு ஈடு வச்சுட்டு எடுத்தாங்கன்னா ஒரு மனுஷராவது கொடுத்தது திருப்பி தரல. அவங்களா இருந்தா அவ்வளவு சண்டை நடக்கும். எல்லாம் கழட்டி கழட்டி இவடதுலேருந்து எல்லா நகை நட்டுகளையும் சனங்களுக்கு கொடுத்து தான் நான் அழிஞ்சது. இவ்வளவுக்கு கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டது இந்த இருக்கிற ஊர்சலம் கொஞ்சம் பேராங்க. அதுகள் தாரதும் இல்லை, கண்டா மற்ற பக்கத்துல திரும்பிட்டு போகுது. அப்ப இப்படி உங்களோட பரம்பரையில நெஞ்சியான இருக்கிறீங்களா? உங்களோட அம்மா அப்பாட சகோதரம்? மம்மி வந்து யாழ்ப்பாணம், அவங்க அப்புறம் எல்லாரும் இங்க உங்களோட அம்மாக்களுக்கு தெரியுமே, அப்படியே ஃபுல்லா அங்கடதான் இடம். அவங்க எல்லாரும் இருந்து இருந்து நல்ல நிலைமையில வேற வேற வித்து போட்டு போயிட்டாங்க. அப்ப உங்களோட அப்பா யாழ்ப்பாணம்? அப்பா யாழ்ப்பாணம், அப்பா பதுல்ல. இப்போதைக்கு எங்களால முடிஞ்சது உணவுப் பொருட்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் சரியா. அதுல வந்து 10 கிலோ அரிசி, அதே மாதிரி சீனி, 5000 ரூபா பெறுமதியான பொருட்கள் இருக்குண்டி. நீங்க வச்சதுல 10 கிலோ அரிசி அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. சாப்பிடுங்கன்னு கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு உதவும் தானே, அப்ப வச்சு சாப்பிடுங்க. இதான் எங்களால இப்போதைக்கு செய்ய முடிஞ்சது. இதை வந்து உங்களுக்கு செய்ய சொன்னவங்க வந்து கனடாவில் வாழ்ற சாரதா ஆண்டி அப்படின்னு சொல்ற ஆண்டி, அவங்களோட ஹஸ்பண்ட் சேர்ந்துதான் இந்த உணவு பொதியை தந்த கனடாவில் வாழ்ற சாரதா ஆண்டி குடும்பத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த பொதியை எங்களுக்கு தந்ததுக்கு பெரிய நன்றி அம்மா. நாங்க நாளைக்கு என்ன செய்வோம், காலையில விடிஞ்சா என்ன சாப்பாடு, மத்தியானம் என்ன சாப்பாடு, இரவு என்ன சாப்பாடு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பொதியங்களுக்கு கிடைச்சது. இதை தந்தவங்களுக்கு பெரிய உபகாரம். அதே போல் இந்த கரண்ட் அலுவலையும் அந்த வேலிகளையும் கொஞ்சம் கட்டி தந்தால் பெரிய கோடி புண்ணியமாக போகும். இதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேடு, மாதம் எது உதவிகள் செய்தாலும் அதுவும் பெரிய உதவி. அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி அம்மா, இது தந்ததுக்கு நன்றி. பெரிய உதவி இது எங்களுக்கு. உங்களை கடவுளை ஆசீர்வதிப்பேர். கூட பிள்ளை குட்டிகளோட நீடு ஒளி காலம் நீங்கள் வாழணும். இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றதம்மா. நன்றி. இந்த உதவியை செஞ்சு தந்த சாரதா ஆண்டிக்கு நானும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அவங்களோட குடும்பம், அவங்க சாரதா ஆண்டி வந்து இந்த உதவி மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய உதவி எங்களோட கூட இருந்து செஞ்சு கொண்டே வராங்க. அப்போ அந்த வகையில் ஆண்டிக்கு நன்றி. உண்மையிலேயே அவங்களோட குடும்பத்தை பார்த்துனீங்கன்னு சொன்னால் நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம். ஊருக்குள்ளே நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து இப்போ வந்து எந்த ஒரு உதவியும் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இவங்களோட தங்கச்சி வந்து ஒரு டீச்சர். அவங்க திருமணம் செய்து அவரோட கணவர் வந்து விட்டுட்டு போனதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டது. அவங்களுக்கு ஒரு குழந்தை, அவாவும் நல்ல அழகான பிள்ளை அப்படின்னு சொல்லி நான் சின்னதில் கேள்விப்பட்டிருக்கேன். அவாவுக்கும் பிறகு அப்படியான மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு அதுக்கு பிறகு 2 பேரையுமே வச்சு இந்த ஆண்டி தான் பார்த்து கொண்டு வராங்க. ஒரு ஆம்பளை சகோதரமோ ஆம்பளை துணையோ எதுவுமே இந்த வீட்டில் இல்லை. ஒரு 5000 ரூபா காசு தான் இந்த அரசாங்கத்தால், அதுவும் டிசேபிள் காசு என்ன, அது மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து 5000 ரூபா காசுன்றதை வச்சு இப்போ அவங்களோட சிலவு, அன்றாடம் சிலவை கொண்டு போகிறது மிக ஒரு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க குளிக்கிறதுக்கு கூடிய ஒரு மறைப்படிச்சு கொள்ள வசதி இல்லாமல் இருக்காங்க. இப்போ அவங்க இப்போ மனநிலம் கொஞ்சம் சரியில்லாதவங்கன்னு சொல்லக்க சாதாரணமாகவே பகுடி பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட ஊர் வழியில் இப்போ அப்படி எல்லாம் இருக்கிற காலத்தில் ஒரு அடைப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்றது மிகவும் வேதனையாக இருக்குது. அப்போ பார்க்குறவங்களுக்கும் விளங்கும் என்ன. அப்போ உங்களால் வேண்ட உதவியை இந்த ஆண்டியாக்களுக்கு செய்கிறதுக்கு முன்வாங்க கண்டிப்பாக. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே ஒரு பல்ப் மட்டும்தான் இஞ்சி இருக்காங்க, கரண்ட் இருக்குது. ஆனால் அதுக்குரிய வயரிங் செய்து அங்கால பல்ப் எடுத்து போடுறதுக்கான உதவி வந்து இவங்களுக்கு இல்லைன்னு.
இருந்தா அதை செய்வாங்க. இப்போ ஒரு கிச்சன்ல சமைக்கிறேன்னா கூட இருட்டலான இருக்கு. இருட்டுக்குள்ளதான் அப்படியான காலமா இருக்கு இவங்களுக்கு. அப்ப இவங்களுக்கு அந்த வேலிகளை மடைச்சு இந்த வயரிங் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க 3 பேருக்கும் வந்து என்னன்னு சொன்னா வந்து இவங்களுக்கு எந்த தொழிலும் இப்ப அம்மாவுக்கு 65 வயசு, இவங்களுக்கும் கொஞ்சம் மனநிலை சரியில்லைன்றதால இவங்களை வச்சுட்டு தொழில்கள் வேறு எதுவும் செய்யறது கஷ்டமா இருக்கு. இப்ப நான் கேள்விப்பட்ட விஷயம் வந்து இவங்க முந்தி நீங்க கிளாஸ் கொடுத்தீங்க கொடுத்தும் சில காரணங்கள் இப்ப இவங்களையும் வச்சுட்டு செய்யல அப்படின்றதால அவங்க வந்து அதுவும் செய்யல. அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. பக்கத்து வீட்டுல வந்து ஒரு கொஞ்சம் வீடு தள்ளி போனா அங்க வீட்டு வேலைக்கு மாதிரி போயிருக்கீங்க நம்ம போய் கூடி அப்புறம் இவங்களை பாக்குற இந்த வீட்டுல கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயும் போகாம விட்டுட்டாங்க. அப்ப முயற்சி எடுத்திருக்கீங்க ஆனா சரி வராம கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படி இருந்தும் இன்னொரு ஆக்கள்ற வீட்டுக்கு போயிட்டு எதுவுமே கேட்டு இல்லை. இன்றைக்கு ஒரு தண்ணியோ ரசமோ சோத்தோட என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு கொண்டு வாழ்றீங்கன்னு. அப்படியான யார்கிட்டயுமே கேட்டு போறது இல்லை. இப்படியானவங்களுக்கு தான் உண்மையிலேயே நம்ம உதவி செய்யணும். என்ன சிரிக்கிறதா? அப்ப இவங்களுக்கு தான் உண்மையிலேயே உதவி செய்யணும். இவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க இப்ப மேல சொன்ன இந்த விடயத்தோட இவங்களுக்கு தேவையான மாதாந்தம் உணவுப் பொருட்களோ இல்ல காசாவோ இவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னு சொன்னா இப்ப இவங்களோட காலம் இருக்கிற வரைக்கும் ஏழுமானவங்க மாறி மாறின்னு சொன்னாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் அப்படி கொடுக்க போறீங்கன்னு சொன்னாலும் இப்ப சாதாரணமா தெரியும் தானே, ஒரு 5000மோ இல்ல 10,000மோ இல்ல 15,000மோ உங்களால எவ்வளவு முடியுமோ அதுக்குரிய பொருட்களோ இல்ல காசாவோ அவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்தா அது பெரிய ஒரு உதவியா இருக்கும். பெரிய உதவியா தான். அப்படி எதுவும் உதவி கண்டிப்பா உங்களால செய்ய முடியும்னு சொன்னா அந்த நம்பரை போட்டிக்க கால் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாக்குறது மட்டும் இல்லாம நான் முன்னையும் சொன்னேன்னா இவங்களோட குடும்பத்தை பற்றின இவங்களோட நன்மை எது, இப்ப இவங்களுக்கு வந்து நான் இதை விட எது செய்யலாம் அப்படின்னு சொல்ற கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி வந்து என்னோட எடுத்து பேசுற நீங்க கண்டிப்பா இவங்களை பார்த்துட்டு இன்றைக்கு என்னோட எடுத்து ஃபோன் பேசணும். இவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், கண்டிப்பா நீங்களும் உதவணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க இருந்தா அப்ப நீங்க உதவ போறீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உடனடியா வந்து இவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். என்டி வீட்டை வந்து உண்மையிலேயே வந்து இன்றைக்கு பார்த்தது வந்து எனக்கும் ஒரு சந்தோஷமேன்னு சொன்னா நம்மட ஊர்லயே இருக்கிறவங்க இப்படி ஒரு கஷ்டப்படுறாங்க. நம்மளாலையும் பெருசா உதவி செய்யலாட்டியும் அம்மாக்கள் வந்து எதுவும் சமைக்கிற டைம்ல சாப்பாடோ இனி நான் நினைச்சிருக்கேன் நம்மளால எது ஏழுமோ வீடியோ மூலமாண்டி இல்லை நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்டா நான் இன்றைக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு தெரியாது இந்த அளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நானும் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து வீடியோ எடுத்தது இங்கே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும் விளங்கி இருக்கும் சரியான இடத்துல தான் வந்திருக்கணும், உண்மையா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல காணொலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுல கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம ஆர்ஜேடிலான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிபிகேஷன்ல வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஓகே பாய். பாய் சொல்லுங்க. பாய். பாய் சொல்லுங்க. கிறிஸ்டி பாய்.